துபாயில் வெயில் மட்டும் ஏன் தான் இப்படி அடிக்குதோ தெரியலைங்க. அடிக்கிற வெயிலுக்கு ரூமில் எப்படி இருக்கிறதுனே தெரில. அந்த அளவுக்கு வெயில் கொளுத்தி எடுக்குது. ஏசி ஓடுது ஆனால் கூலிங் வரல. அதனால் என்னங்க பண்ண போகிறோம், ஏசியை க்ளீன் பண்ண போகிறோம். இங்கே துபாயில் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் என்னென்னா இந்த வெயில் அடிக்கிறது தாங்க. அடித்து பொழந்து தள்ளும் வெயில். எதுக்கு தான் அந்த வெயில் இப்படி அடிக்குதுன்னு எனக்கும் தெரில. ஏசி க்ளீன் பண்ணுறதுக்கு பைப்லாம் செட் பண்ணிவிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஃபுல்லாக ஏசி ஃபுல்லாக தூசுங்க, ஒரே தூசாக அடைச்சிருக்க மாட்டுது. அதனால தான் ஏசி கூலிங்கே வரல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் போட்டு தண்ணியெலாம் அடித்து க்ளீன் பண்ணி பார்த்தா எம்மா அழுக்கு வருது பாருங்களேன் நீங்களே. வெயிலே 6ஆம் மாதம் தான் ஆரம்பிக்கும், ஆனால் இப்போயே வெயில் இப்படி அடிக்குது. இன்னும் 6ஆம் மாதம் வந்துச்சுன்னா எப்படி அடிக்கும்னு தெரில. ஏசியை வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு போய் ஃபிட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஊரில் ஃபோன் அடித்து இந்தமாரி துபாயில் நீ என்ன ஜாலியாக இருக்க அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களாம் இங்கே கூப்பிட்டு வந்துட்டு ஒரு நாளில் வெயிலே விடணுங்க. அப்படின்னா தாங்க அவங்களாம் சரிப்பட்டு வருவாங்க. அப்போ தெரியும் துபாய் எவ்வளோ மோசமாக இருக்குது, எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு. இந்த வெயில் ஓட்டுறதுக்குள்ளே செத்து தான் நாங்களே பிழைக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வேளை ஏசி ஃபிட் பண்ணியாச்சு.